ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம டைட்டன் ஸ்டோரி எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். போன எபிசோட முடிவில் ஜேஆர்டி டாட்டா நம்ம ஹீரோக்கு 5 வருடங்கள் டைம் கொடுத்துருந்துருப்பாரு. இந்தியாலே ஒரு வாட்ச் உருவாக்கணும், அதுக்காக 5 வருடங்கள் கெடு கொடுத்துருந்துருப்பாரு. இதுக்கடுத்து எங்களோட ப்ராஜெக்ட் நேம் தேவைப்படும், இன்ஜினியர் தேவைப்படுவாங்க, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கிறத போக போக ஒரு எபிசோடா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாமா. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல ஆகாஷ் நம்ம ஹீரோவை அவருடைய வீட்டுக்கு வந்து டின்னர் கூப்பிட்டு இருந்திருப்பாரு. அப்படி அவங்க ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அவருடைய அப்பா வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இப்போ நம்ம எங்க யாரோட வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா நம்ம வீட்டில் நம்ம பாம்பேல தான் இருக்கிறோம் சொல்ல. ஸோ அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆகாஷோட அப்பாவுக்கு வந்து மறதி இருக்கு. அந்த மறதி கொஞ்சம் நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகுமே அவருக்கான அந்த மறதி குறையல. அவரோட ஒய்ஃப் அவங்கள கூட்டு போறாங்க. அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணா சில மாதங்கள் கழித்து கம்பெனி நிறுவியாச்சு. இதுக்கு அடுத்து அந்த ப்ராடக்ட் பத்தின மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிசர்ச் பண்றாங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாயிஸ் ஒவ்வொருத்தரோட ரிசியூமா எடுத்து வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தினசா வரான். இவங்க ஒரு பேப்பர் கொடுத்துட்டு இந்த பேப்பரை என்கிட்ட செல் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பாக்குறதுக்கே 10 நாள் சாப்பிடாத ஓனாய் மாதிரி இருந்துட்டு, என்னோட சீக்ரெட் எல்லாம் உங்ககிட்ட ரிவீல் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? இப்போ என்னோட சீக்ரெட்டை உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அது எனக்கு ஒரு லாஸ் மாதிரின்னு சொல்ல, அப்படியே ஒவ்வொருத்தரோட மாண்டேஜ் ஷார்ட்டா காமிப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு, இது நம்ம டிஸ்கவுண்ட்ல வித்தோம்னா நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. அப்படியே இன்னொரு பொண்ணு சாட் ஜிபிடியில பார்த்துட்டு வந்துருப்பா போல. அப்படியே யாருக்கும் புரியாத மாதிரி டேர்ம்ஸ்லாம் சொல்லி இப்படி பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னா, நீ இப்போ ஒரு சில டேர்ம்ஸ்லாம் சொல்றல, அது என்னன்னு எங்களுக்கு புரியல, அது கொஞ்சம் விளக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா, அவ்வளவுதான் தெரியல, பிளாக் ஆயிடுச்சு சார், மறந்துடுச்சு சார்னு சொல்ல, அப்படியே அடுத்த ஆளு கிட்ட போகுது. இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ கேட்கிறாரு, இந்த பேப்பர் எங்கிட்ட செல் பண்ணி காமின்னு. அவங்க அப்படியே அந்த பேப்பர்ல சில கிராஃப்ட் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. ஆகாஷ் நல்லா டயர்ட் ஆயிட்டாரு. இது மூலமா என்னங்க சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க, மல்டி பர்பஸ் சார். ஆக்சுவலி இந்தியன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்டோட பிரைமரி யூஸை தாண்டி மல்டி பர்பஸ் எதிர்பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த டிவிஎஸ் பைக் இருக்குல்ல, அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மட்டும் நம்ம ஊர் மக்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த புல்லுக்கட்டு ஹெவி லோட்ஸ் தான் தூக்கிட்டு போவாங்க. அந்த வண்டிக்கு கெப்பாசிட்டி 500 கேஜினா டன்னு கணக்கில் தான் லோடு ஏறும். அண்ட் அந்த வண்டி ஏதாவது பக்கத்து ஊருக்கு போனா கூட யூஸ் பண்ணிப்பாங்க. சரிமா, நீ சொல்றதுலாம் இருக்கட்டும், பட் இந்த வாட்ச்ல மல்டி பர்பஸ் எங்களுக்கு புரியல, கொஞ்சம் விளக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி அவங்க வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலா பார்த்தோன்னா வாட்ச் வந்து டைம் பார்க்கறது தான். பட் இந்த வாட்சை நான் என்னோட பொண்ணு கொடுத்தேன்னா அது ஒரு கிஃப்ட் மட்டும் தான். ஆனா அந்த வாட்சை அவளோட பொண்ணு கொடுத்து அந்த வாட்ச் அப்படியே ஒவ்வொரு ஜெனரேஷனா கடந்து போச்சுன்னா அது ஒரு லெகசி. இதுவே ஒரு கம்பெனில அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வாட்ச் கொடுத்தாங்கன்னா, என்னோட கம்பெனில இந்த வாட்சை நான் நல்லா ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, அது அவங்களுக்கு ஒரு ப்ரைடு. இதை கேட்ட ரெண்டு பேரும் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி உட்காந்துருப்பாங்க. அண்ட் இவங்களோட பேர் வந்து மெகா மாத்ரி, நம்ம மாத்ரின்னு சொல்லிட்டு சுருக்கமாவே சொல்லிக்கலாம். ஸோ அவங்களோட ரெஷ்யூம் அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வி பின் டச் அப்படின்னு எல்லா கம்பெனியும் சொல்றது தான். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, ஸோ கனெக்ஷன்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. மற்ற எல்லாருக்கும் என்னன்னா, நம்ம எதிர்பார்த்தது தான் ரிஜெக்டட். அப்படியே டைம் பார்த்தோம்னா ஈவினிங் 5 o'clock தாண்டி போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் மோடிஜி என்னன்னா ஃபைல்ஸா கொண்டு வந்து இறக்குறாரு. இன்ஜினியர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ கூப்பிட்டு இருந்தீங்களா சார், எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் எல்லாம் கொடுத்துட்டு போக, ஆல்ரெடி 5 o'clock ஆயிடுச்சு, என்ன பண்ண போறீங்க இந்த மாதிரி கேட்க, ஏதோ ஐடியா வச்சிருக்காரு போல, எல்லாத்தையும் தனித்தனியா இன்டர்வியூ எடுக்க போறது இல்ல, பிராக்டிகல் தான் அப்படின்னு வெளியே வந்துட்டு மேல ஃபேன் ஓடுதுல, அது எல்லாத்தையுமே கழட்டி திரும்ப மாட்ட சொல்றாரு. எலக்ட்ரிஷியன் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நாங்க ஏன் சார் பண்ணணும் அப்படின்னு பாதி பேர் ஓடிடுறானுங்க. ஒரு 5 minutesக்குள்ள மாட்டி முடிக்கணும்னு சொல்லி டைம் கொடுத்து வந்திருப்பாரு. விருப்பப்பட்டவங்க எல்லாம் பண்றாங்க, சிலர் பாதிலே கிளம்பி போறாங்க. ஒரு சிலர்லாம் என்ன பண்றதுனே தெரியல, சும்மா கழட்டி மாட்டி வச்சிடறானுங்க. பட் ஒருத்த மட்டும் இந்த குழப்பத்துல கூட பொறுமையா ஒவ்வொரு பாட்டா கலத்தி அதை மறுபடியும் ரீஅசெம்பிள் பண்ணிட்டு கடைசி நொடியில முடிச்சு வந்திருப்பாரு. எல்லாரையும் கீழே இறங்க சொல்லிட்டு சுவிட்சை போட்டு பார்த்தா பாதி வெடிக்குது, பாதி சுத்த மாட்டேங்குது. பட் கடைசியா ஒருத்தர் மாட்டி முடிச்சார்ல, அவரோடது மட்டும் சுத்த, மீதி எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு அவரை மட்டும் நிற்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி இந்த இன்டர்வியூ ரொம்ப ஸ்பீடா முடிச்சிருந்திருப்பாரு. ஸோ கடைசி அந்த ஃபேனை மாட்டி முடிச்சான்ல, அவனை கூப்பிடுறாங்க. தப்பி உன் பேர் என்னப்பான்னு சொல்லி கேட்க, குராவ் தாவா அப்படின்னு சொல்றான். நம்ம குராவ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். சார் நான் செலக்டட் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கப்பட்டு கேட்க, கொஞ்ச நேரம் யோசிச்சவங்க நாளைக்கு 10 AM வந்துரு அப்படின்னு சொல்ல, இவ்வளவு நேரம் பதட்டத்துல இருந்தவனுக்கு இப்பதான் தனியுது. அப்படியே கட் பண்ணி ஒரு அபார்ட்மெண்ட் தான் காமிக்கிறாங்க. மிக இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க நைபர்ஸ்ல ஒரு 5 பேர் கை மறைச்சு, உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, நம்ம காலனிக்கே நீ பெருமை சேர்த்துட்டமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்க மிக ஒண்ணுமே புரியல. உள்ள உங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு உனக்காக அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ட பிறகுதான் உள்ள போய் அவங்க அம்மாட்ட பேசின பிறகுதான் எல்லாமே புரியுது. உனக்கு ஒரு மெயில் வந்தது டாட்டால இருந்து, நாளைக்கு 10 மணிக்கு உன்னை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல செய்தியை சொல்ல, ஸோ அப்பதான் டிபிக்கலா இந்தியன் மாம்ஸ் எல்லாருமே பண்றதுதான். பொண்ணுக்கு 20 வயசு தாண்டிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம். உன்னோட மாமா பையன் வந்திருக்கான், வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், போய் அவனை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு எவ்வளவு சொல்லி பாப்பா, பட் ஒரு டைம் மீட் பண்ணிட்டு வாய் அப்படின்னு சொல்ல, பக்கத்து ரூம்ல தான் உட்காந்துருக்கான். இவ்வளவு பார்த்ததுமே மிக வாயம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்படியே அவனை ஒரு மாதிரி திமிரா பாப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் வராரு. உனக்கு என்னையா வேணும் மாதிரி கேட்கும்போது தான் அவருக்கு சிட்டி சாப்பாடு ஒத்துக்காது போல, நிறைய ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்கிறனால வீட்டு சாப்பாடு சாப்பிட வந்திருக்கதா சொல்ல, சரி நல்ல விஷயம் தான், அதுக்காக ஏன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கு, எங்க அம்மா அந்த லஞ்ச் சர்வீஸ் எல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுது, போயிட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடும் போதுதான், இல்ல இன்னைக்கு காலையில தான் என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க சார் இது உங்களுக்கான டிபன் ரெடி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து அவங்களோட அம்மா வருவாங்களா. இவர் வந்துட்டு ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். இவருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்துட்டு இவரோட அம்மாவுக்குமே தெரியும். ஸோ வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாடு நெய்பர் தான் அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுப்பாங்க போல. இங்க பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியதான் செய்யுது, பட்
பட் எங்க அம்மாவுக்கும் இங்க பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு லஞ்ச் கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனை இல்ல. பட் இன்னையிலேருந்து நீங்க அதுக்கு ₹4 பே பண்ற மாதிரி இருக்கும்ன மாதிரி சொல்ல, இதெல்லாம் அந்த மாமா பையன் பின்னாடி இருந்து என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அண்ட் அப்படியே மெகாவை க்ளோஸ் பண்ணி காமிக்கிறாங்க. அவளுக்கு கொஞ்சம் பெருமிதமா இருக்கும். அந்த டிஃபனை இவரை கன்வின்ஸ் பண்ணி காசு கொடுத்து வாங்க வச்சிருக்கால. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணதாவே உணர்றா. இதெல்லாம் பார்த்த மாமா பையன் ஐஸ்கிரீம் நம்ம இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவானா. கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. இவங்க 3 பேருக்குமே ஒரு புது நாள். மெகா அவங்களோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்ப, அந்த பக்கம் ஆகாஷ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்துல கிளம்பிட்டு இருக்காரு. அப்படியே கம்பெனிக்கு வந்துட்டாங்க. உள்ள போனா மோடி தான் இவங்க 2 பேருக்கும் ஐடி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்தனால இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. மெகா நான் வந்துட்டு மார்க்கெட்டிங்ல இருக்கிறேன்னு சொல்ல, நான் வந்து இன்ஜினியரிங்ல ஹெட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க போறாங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்க, இவங்க 2 பேருக்கும் ஐடி ரெடி ஆனதுமே மோடி அனுப்பி விட்டுருவாரு. பட் பொண்ணு கிட்ட பேசிட்டு பேக்கை மறந்துட்டு போயிருவான். தம்பி உன்னோட பேக்கை விட்டு போற பாரு அப்படின்னு சொல்ல வந்து பேக் எடுத்துட்டு போறான். இவங்க 2 பேரும் உள்ள பல கனவுகளோட வந்தா உள்ள ஆகாஷ் டெசாய் இவங்க 2 பேரும் ஏதோ பரபரப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குராவை கூப்பிட்டு மெக்கானிக்கல் வாட்ச்ல இருக்கக்கூடிய பல காம்பனன்ட்ஸை எடுத்து வச்சு ஒவ்வொரு காம்பனன்ட்ஸா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல கொஞ்சம் குராவுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு நோட்ஸை கொடுத்துட்டு இதெல்லாம் மெமரைஸ் பண்ண அப்படின்னு சொல்ல, அவனுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. இந்த பக்கம் மெகா இவங்க பல வருடங்களை கலெக்ட் பண்ண டேட்டாவை அதுல கொஞ்சம் புல்லட்ஸ் பாயிண்ட் மாதிரி எடுத்து மெகாட்ட கொடுத்து இதை டியூன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. என்னன்னா சார் எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியலன்னு சொல்லி கேட்கும்போது தான் சொல்றாரு, இந்த வாட்ச் ப்ராடக்ட்டை பத்தி நம்ம ஓட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் சொல்ல, அவ்வளவுதான் மண்டையில குண்டை போட்ட மாதிரி ஆயிரும். சார் நான் வாட்ச் ப்ராடக்ட் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன் சொல்லி கேட்கும்போது தான் எஸ் நம்ம அதை தான் இப்போ பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆகாஷ் மெகா கிட்ட வந்துட்டு நீ ஒன்றும் பதட்டப்படாத, இந்த புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள ஒத்துக்க வச்சுட்டா மட்டும் போதும், ஈஸி தான் சொல்ல. சார் 2 ஹவர்ஸ்ல எப்படி சார் சொல்லி கேட்கும்போது தான் நான் நினைச்சேன் 2 ஹவர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டெசாய் சொல்றாரு. நம்ம ஏன் இந்த மீட்டிங்கை கொஞ்சம் தள்ளி போடக்கூடாது, நம்ம இன்னும் முழுசா தயாராகல, இப்படி அவசர அவசரமா பண்ணி நம்ம ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நம்ம முழுவதுமா தயாராகிட்டு அவங்ககிட்ட பேசினா சரியா இருக்குமே, நீங்க வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணி டைம் கேளுங்கன்னு சொல்லி கேட்க, அப்படியே ஃபோன் பண்ணவர் அதை எடுத்து ஆகாஷ் கையில நீட்டுறாரு. நீயே சொல்லிடுறேன் அவர்கிட்ட எங்களால பண்ண முடியாதுன்னு. போனை வாங்கி காதுல வச்சு பாக்குறாரு. ரிங் அடிக்குது. அவ்வளவுதான், அடுத்த செகண்டே அந்த போனை கட் பண்ணிட. கட் பண்ணா பாம்பேல இருக்கக்கூடிய டாடா ஹெட் குவார்டர்ஸ் தான் நம்ம டீம் வந்து இறங்கிருக்காங்க. நம்ம பசங்க 3 பேரும் ஒரு ரூமுக்கு வெளியே விட்டுட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா டாடா கிட்ட பேசுறதுக்காக போறாரு. ஜெய் நீங்க ஏன் எங்க கூட வர மாட்டேன்னு சொல்றீங்க, நீங்க வந்து ஈஸியாவே இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிடுவாங்களேன்னு சொல்ல, இதுல என்னோட ஸ்டேட்டஸை வச்சு நீ வின் பண்ணணும்னு நினைக்காத, நீயா தான் போராடணும், உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, இதை பாட் டீம் ஒத்துப்பாங்க அப்படிங்கறத நீ எந்த அளவுக்கு நம்புறன்னு சொல்லி கேட்க, 50-50 சான்ஸ் இருக்குன்னு சொல்ல, அப்போ கண்டிப்பா எஸ் தான் சொல்றாரு. நீங்க சொல்றதுல என்ன லாஜிக் இருக்குன்னு சொல்லி கேட்க, இதுல என்ன லாஜிக் இருக்குன்னா நம்ம வாட்ச் உருவாக்குறோம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கனவு, நீ காண்ற கனவு மேல உனக்கு பேஷனும் நம்பிக்கையும் இல்லைன்னா அது தோத்து போகணும் அப்படிங்கிறது விதி. உன்னால அவங்கள கூட கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா உன்னை நம்பி என்னால எப்படி இந்த கம்பெனியை ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கவலைப்படாத உன்னால முடியும்னு சொல்லி அனுப்பிவிட, வெளியே வந்தவர் இவங்க கிட்ட இங்க இருந்து உங்களால எத்தனை வாட்ச் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு தோணல எதுக்காக எல்லாரும் வாட்சையும் கலெக்ட் பண்ண சொல்றாருன்னு. அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்க போறோம் அப்படின்னு சொன்னதும் மீட்டிங் ரூமுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட இருந்துமே வாட்சஸ் கலெக்ட் பண்றாங்க. டெசா இதெல்லாம் வச்சு என்ன பண்றீங்க, எதுக்காக, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு வாட்சுமே இந்தியாவில் செய்யப்படுறது கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த ரூம்ல கண்ணாடி போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல, அந்த பெட்டியில கார்னர்ல பாருங்க ஒரு வாட்ச் இருக்கும், GMT மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த வாட்ச் எடுத்து பாக்குறாரு. அவுட் ஆஃப் எல்லா வாட்ச்ல இந்த ஒரு வாட்ச் மட்டும் தான் இந்தியாவில் செய்யப்பட்டது அப்படின்னு இந்த வாட்சை தூக்கி காமிக்க, இந்த ரூம்ல இருக்கக்கூடியவங்களை வச்சு மட்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷன் நீங்க கணக்கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு கேள்வி எடுத்து வைக்க, எஸ் சார் அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் காமிக்கிறாங்க. அதுல என்னன்னா 2 இந்தியன் பிராண்ட்ஸ் இருக்குது, ஒன்னு GMT இன்னொன்னு ஆல்வின். இவங்க 2 பேரும் சுமார் வருஷத்துக்கு 18 வாட்சுகள் தயாரிச்சு அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில வாட்சுகளுக்கான டிமாண்ட் வந்து மொத்தம் 50 லட்சம். மீதி 32% மார்க்கெட்டை ஃபாரின் வாட்சஸ் தான் பிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லீகலா ஸ்மகிள் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ள விற்கப்படக்கூடிய வாட்சஸ். இந்த மார்க்கெட்டை தான் சார் மீதி இருக்கக்கூடிய 32% நம்ம பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, நீங்க சேல்ஸ் டைம்ல மட்டும் தான் பாக்குறீங்க, பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் GMT-ஆலே முடியும்னா நம்மளால ஏன் சார் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்ல, ஆக்சுவலி ஆகாஷோட வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வந்து பேசுன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி டாட்டாங்க கூடிய ஒரு பெரிய என்டர்பிரைசஸ் இருக்கு. ஸோ அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அவர் சொல்றாரு, GMT வந்து உலகத்திலே ஒரு பெஸ்ட் கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி தான் அந்த வாட்சை தயாரிக்கிறாங்க. அவங்க சிட்டிசன் கூட கொலாபரேட் பண்ணி வாட்ச் தயாரிக்கிறாங்க. ஆல்வின் சீக்கோ கூட கொலாபரேட் பண்ணி வாட்ச் தயாரிக்கிறாங்க. டெசாய் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய கொலாபரேட்டர் யாருன்னு சொல்லி கேட்க, டெசாய் என்ன சொல்றாருன்னா இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்னதும், டெசாய் இது வந்து ஒரு சீரியஸான இன்வெஸ்ட்மெண்ட் உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வந்துட்டு ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காரு. இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்க. ஸோ ஒரு சின்ன பிரேக் மாதிரி கொடுக்குறாங்க. பிரேக் முடிஞ்சிட்டு மறுபடியும் மீட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, பாட் மெம்பர்ஸ்லாம் அந்த இடத்த விட்டு கிளம்பிட, நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய வாட்ச் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கட் பண்ணா ஒரு 2 வாட்சை மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீங்க என்னைக்காவது வாட்சுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் வாட்சை கலட்டி காமிக்கிறாரு.
உள்ள மெக்கானிசம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிட்டு இன்னொரு வாட்ச் ஓபன் பண்ணி காமிக்கிறாரு. இது வந்துட்டு நார்மலா பரவலா பயன்படுத்தக்கூடிய மெக்கானிக்கல் சிஸ்டம் கிடையாது, ஸ்குவாட் சிஸ்டம். இப்போ புதுசா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம மோஸ்ட்லி பயன்படுத்தக்கூடிய வாட்ச் எல்லாமே இந்த ஸ்குவாட்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி தான் இருக்கு. இப்போ பரவலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்கு போகாம இப்போ புதுசா மார்க்கெட்டுக்கு வந்து அந்த ஸ்குவாட் சிஸ்டத்துக்கு போக போறீங்களா, இதை மக்கள் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது மட்டும் இல்லாம ஜிஎம்டி எவ்வளவு பெரிய கம்பெனி, அவங்க மெக்கானிக்கல் வாட்ச் தான் அதிகமா தயாரிக்கிறாங்க, ஸ்குவாட்ஸ் வச்சுலையும் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா 1-2 அப்படின்ற மாதிரி தான் தயாரிக்கிறாங்க. அதுக்கு மார்க்கெட் இருந்திருந்தா தான் அவங்க நிறைய தயாரிச்சுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான், சார் ஒருவேளை அவங்க இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் அறியாம கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் இந்த மார்க்கெட்டை இப்போதைக்கு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காம்படிஷன் சொல்லிட்டு யாருமே இல்ல. நாங்க என்ன நம்புறோம்னா இதான் சார் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு குராவை இந்த ஸ்குவாட்ஸ் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு. அண்ட் அதை வந்துட்டு ரொம்ப ஈஸியாவே டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணி காமிச்சிருவான். சார் இந்த மெக்கானிக்கல் வாட்ச்ல நமக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க், இந்த வாட்ச் பாதியில நின்றோம், டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதுல டிலே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த வாட்சை நீங்க மறுபடியும் ஓட வைக்கிறதுக்கு அந்த வீலை பிடிச்சு சுத்த வேண்டியது இருக்கும், அது நம்ம கைக்கு ஸ்ட்ரெயினை தான் கொண்டு வரும். அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் அந்த ஸ்குவாட்ஸ்ல இருக்காது சார். நம்ம அந்த பேட்டரியை மட்டும் மாத்தி போட்டா போதும், அது அப்படியே 4 to 3 years ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் போக மறுபடியும் உள்ள பிராட் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. செலக்ட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். டெசா நீங்க மேனுஃபேக்சரை பத்தி பார்க்கும்போது நீங்க லார்ஜ் லெவலில் டாடா ஸ்டீல் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளான்ட்டா பாருங்க, சின்ன அளவில் யோசிக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, எக்ஸாக்ட்லி சார் நீங்க சொல்ற மாதிரி தான், நம்ம டாடாஸ் நம்ம ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணலன்னா வேற யார் சார் கிரியேட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ அதுல எல்லோ கலர் சூட் போட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்றது ஒரு விஷயம், ஹிஸ்ட்ரியா மாறுறது இன்னொரு விஷயம், நாங்க எதை பத்தி பயப்படுறோம் அப்படிங்கிறது உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை கேட்ட ஆகாஷ் வந்து கொஞ்சம் உணர்ச்சி பொங்க பேசுறான். நம்ம எப்ப சார் பயப்பட தொடங்கணும், வேர்ல்டு வார் அப்போ நம்ம நிறைய ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இங்கிலாந்து போகும்போது அங்க ஒரு ஹோட்டல்ல நம்மளை அனுமதிக்கல, இங்க வந்துட்டு தாஜ் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு உலகத்தோட முதல் எலக்ட்ரிக் லிஃப்ட் வச்சோம், இதெல்லாம் நம்ம பயந்தா பண்ணோம். டாடா டீ காஃபி கன்சியூமர் செக்மெண்ட்டை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் நம்ம டீ காஃபியை குடிச்சு தான் முழிக்கவே செய்யறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு, ஐடி செக்மெண்ட் அது இருக்குல்ல, அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆமா சார் டிசிஎஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, அதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனா அதுல 12 வருடங்களா நம்ம ப்ராஃபிட் தான் மேக் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அவங்க கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம யாரு நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு புதுசா ஒருத்தர் வந்து சொன்னாதான் தெரியுதுல. பட் இந்த ஸ்குவாட்ஸ் டெக்னாலஜி இதுதான் ஃபியூச்சர், இதுல நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஸோ அந்த கண்ணாடி போட்டவர் ஒரு ஓட்டிங் மாதிரி நடத்துறாரு. இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணலாமா வேணாமா, யார் யாருக்கெல்லாம் ஓகே வேணாம் அப்படிங்கிறத ஓட் மூலமா தீர்மானிச்சுக்கலாம்னு சொல்ல, ஓட் பண்றாங்க, பாதி அப்ரூவல் கிடைக்குது, பாதி வேணான்னு சொல்றாங்க. ஸோ இங்க இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இங்க பதட்டமா இருந்து பார்த்துட்டு இருக்க டெசாய் உங்களுக்கு அந்த ஸ்குவாட்ஸ் டெக்னாலஜி மேல இருக்கக்கூடிய அந்த அதிவிடாத நம்பிக்கை, நான் என்னோட ஓட்டை சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்றாரு. நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சு பார்த்தேன், இந்த ப்ராஜெக்ட்க்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது, கவர்மெண்ட்ல லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு கேபிஐ பேங்க்ல போய் லோன் அப்ளை பண்ணுங்க, அவங்க தருவாங்கன்னு சொல்ல, இதெல்லாம் முடிய டாட்டாவும் அந்த இடத்துக்கு வராரு. டெசாய் எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லி கேட்க 51%. அது கேட்டதான் அவருக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கும். கட் பண்ணா அந்த லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கான டாக்குமெண்ட் எடுத்து 1-2 தடவை பாத்துக்காங்க, இது ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு டெசாய் கிட்ட காமிக்க, இந்த பக்கம் மெகாவோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அந்த பெரியவர் டேபிள் போட்டு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, நீ ஒன்னும் தப்பா நினைக்காதமா, அங்க போய் சாப்பிடறதுக்குள்ள சாப்பாடு சூடு ஆடி போயிருது, அதான் இங்கே உட்காந்து சாப்பிட சொல்லி உங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்ல, இதை ஒன்றும் மெகா பெருசா எடுத்துக்கல. பட் டேபிள்ல வந்து லட்டு இருக்குது, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்கும்போது தான், உனக்கு ஐபிஎஸ் குடும்பத்துல இருந்து மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்குமா, ஆமா அந்த வாட்ச் தயாரிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தெரியல, ஆனா அதை வச்சு நீ கல்யாணம் பண்ண சொல்லி முயற்சிட்டு இருக்கிற, எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் இப்போ வேணாமா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லம்மா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தான் ஐடென்டிட்டி கொடுக்கும் அப்படின்னு 1970 ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு சொசைட்டி வச்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. கட் பண்ணா எப்பவும் போலதான் அடுத்த நாள் எல்லாருமே ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க. அப்போ டெசாய் அவரோட டெஸ்க்ல பாக்குறாரு, அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தவர் அப்படியே சைலண்டா வந்து அந்த லெட்டர் அவங்களோட டீம் கிட்ட கொடுக்குறாரு. லைசன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சோ அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா எஸ் எம்ஆர்டிபி ஆக்ட் கீழே எங்களோட ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இந்த ஆக்ட் இல்லை, ஆனால் 1969 அப்போ கன்சியூமரோட நலன் அடிப்படையாக கொண்டு இந்த சட்டத்தை நிறுவியிருந்திருப்பாங்க. மொனோபொலி, ஒரு கம்பெனி மொனோபொலியா இருக்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டத்தை நிறுவியிருந்திருப்பாங்க. இந்த சட்டத்துக்கு கீழே தான் இந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. டாடா வந்து ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய என்டர்பிரைசஸ், அவங்க கிட்ட இல்லாத பணமே கிடையாது. அவங்க புதுசாக ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. அந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் பாதிக்கப்படும் இல்லையா. சிம்பிளா சொல்லணும்னா 2017-16 அந்த டைம்ல ஜியோ வந்ததுல அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை ஏற்றி இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க நல்லதுதான் பண்ணாங்க 4G கொண்டு வந்து. பட் அந்த டைம்ல நமக்கு தெரிஞ்சு எத்தனை கம்பெனி காணாம போயிருக்கும். ஆகாஷ் அவனோட வீட்டு கஷ்டம் எல்லாமே சொல்லி, நான் அந்த ஒரு ப்ராஜெக்டை நம்பி தான் இருந்தேன், டெசை நீங்க தான் ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆகாஷ் நான் உங்களுக்கு கொடுத்தது அந்த சின்ன வேலை, எப்படி நீங்க இந்த எம்ஆர்டிபி ஆக்டை மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, ஏதோ நான் மட்டும் தான் தப்பு பண்ற மாதிரி சொல்றீங்க, நீங்க இந்த லோன் ஃபண்ட் எதுவுமே என்ன கொண்டு வரலையே, டெசை இந்த வாட்ச் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் எப்படி போனாலும் உங்களுக்கு டாட்டால இன்னொரு வேலை கிடைச்சிரும், பட் எனக்கு என்னோட ஃபேமிலி என்ன நம்பி தான்
இருக்காங்க அப்படின்னு இவர் கொஞ்சம் விரக்தியில பேச, அஸ் அ ஃப்ரெண்டா எனக்கு நீ இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் டிசைன் சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு ஃபேமிலி இல்லைன்னு சொல்ல வரையா, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஃப்ரெண்டா சொல்ல சொல்லி கேட்குறேன். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்ல உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்னதான் இருக்குன்னு நீ சொல்ல வர, ஆரம்பத்துல இருந்து இந்த ப்ராஜெக்ட்ல உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு கொஞ்சம் வார்த்தையை விட்டுருவாரு. சாரி நான் தெரியாம பேசிட்டேன், நான் அந்த மாதிரி சொல்லணும்னு நினைக்கல, நான் மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்க, இந்த மன்னிப்பை நீ ஃப்ரெண்டா கேட்குறியா இல்லை பாஸா கேட்குறியா? அஃப்கோர்ஸ் நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கிறேன், பட் இந்த மாதிரியான ஒரு பாஸு கீழே இருந்து என்னால் வேலை பார்க்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் இந்த ப்ராஜெக்ட் விட்டு விலகி போறாரு. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தவருக்கு ஒரே வருத்தம். கட் பண்ணா அடுத்த நாள் ஒரு கால்ஃப் பேஸை தான் காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோவும் டாட்டாவும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இழுத்து மூடிடுச்சு, நான் இப்போ என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்பவும் போலதான் ஒரு ஸ்டோரி சொல்றாரு. இந்த எலவேட்டர்லாம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் நார்மலைஸ் செய்யப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்துக்கு போறாரு. அப்ப அந்த பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் கட்டிட்டு இருக்கும்போது இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் மேலேயும் கீழே அனுப்புறதுக்கு இந்த மாதிரியான எலவேட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்ததுனால ஒர்க்கர்ஸ்க்கு அதுல பயணிக்கும் போது ரொம்ப போரிங்கா டயர்ட்னஸா ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்களால அந்த எலவேட்டரை அதுக்கு மேல ஸ்பீடு பண்ண முடியல. பட் சிம்பிளான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாங்க. அந்த எலவேட்டர் சுத்தி கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது அந்த எலவேட்டரோட மூவ்மெண்ட்டை ஸ்பீட் ஆகிச்சானா கிடையாது. பட் உள்ள பயணிக்கக்கூடியவங்க அந்த கண்ணாடியை பார்த்து அவங்களோட உடையை அட்ஜஸ்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்கள பார்த்து அவங்கள ரசிக்கிறதுல அந்த டைமை வந்து அவங்க கணக்கு எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி உன்னோட ப்ராஜெக்ட்ல உனக்கான மிரரை நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணா ஆகாஷ் அவரோட அப்பா கிட்ட அவரோட மனக்குமரெல்லாம் எடுத்து கொட்டி தீர்த்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப கிரேசியா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்காம, பட் அவர் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா நானும் கிரேசியா தான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் நானும் டிசைன் மாதிரி தான், நானும் கிரேசியா தான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது புரிய வர, அடுத்த சீனே மூச்சு முட்டை ஓடி வந்து நம்ம ஹீரோவோட வீட்டு கதவு தட்டுறாரு. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசும்போது தான் என்ன அப்படிங்கறத சொல்றாரு. நம்ம டாட்டாவா போனா தானே அந்த ஆக்டிங் கீழே நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இதுவே நம்ம டாட்டாவால ஃபன் பண்ணப்பட்ட வேற ஒரு கம்பெனியா போனா, இதை கேட்டவர் அப்படியே ஓடி போய் அப்போ மட்ராஸா இருந்த சென்னைக்கு தான் ஃபோன் பண்றாரு. டெசாயை விட அவரோட மனைவிக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்மளால வார்த்தையால சொல்ல முடியாது. கட் பண்ணா அடுத்த நாள் மெட்ராஸ்ல சங்கரை மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவர் இப்ப டிட்கோல தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இவங்களோட இண்டஸ்ட்ரியை தமிழ்நாட்டில் பிளான் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். இது ஒரு பெரிய ப்ரொசீஜர். ஒரு ஸ்டேட் கிட்ட போயிட்டு இவங்களோட கம்பெனி அங்க பிளான் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்குறது ஒரு பெரிய வேலை தான். ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு மாநிலத்துக்கு வருதுன்னா அந்த மாநிலத்துக்கு அந்த இண்டஸ்ட்ரி மூலமா கிடைக்கக்கூடிய பலன்களை பார்ப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரி வரதுனால மாநிலத்துக்கு ஏதாட்ட என்வரான்மெண்ட் பாதிப்பு வருமா, மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, இதெல்லாம் மெயினா செக் பண்ணுவாங்க. எதுக்காக நீங்க மற்ற ஸ்டேட் எல்லாம் அப்ரோச் பண்ணக்கூடாது, பர்டிகுலரா தமிழ்நாடு சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஐடியா கொடுத்தது நீ தான், வேற யார்கிட்டயாவது போய் இந்த ஐடியாவை கொடுக்கறதுக்கு பதிலாக உங்ககிட்டே இந்த ரீடிங்கை கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது, என்ன காரணம்னா அப்ப இந்த தமிழ்நாடு மினிஸ்டர் வந்து கேபிட்டலிசத்தை வந்து எதிர்த்து இருந்திருக்காரு. அவர் இந்த ப்ராஜெக்ட்க்கு அப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் சொல்ல, அடுத்த சீனை நம்ம ஹீரோ ஜெய் கிட்ட தான் வந்து உட்காந்துருக்காரு. ஜெய், இந்த விஷயத்துல உன்னோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. தமிழ்நாடு மினிஸ்டர் வந்து கேபிட்டலிசத்தை எதிர்க்கிறான்னு சொல்ல, டாட்டா இதை கேட்டுட்டு அந்த அளவுக்கு எதுவும் பாதர் பண்ண மாதிரி தெரியல. சோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாளைக்கு 2 PM அவங்க கூட மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா 9 AM போல ஃபிளைட் புக் பண்ணிருன்னு சொல்றாரு. அப்படியே இந்த கான்வர்சேஷன் இங்க முடிய அடுத்த சீனே மெகா குராவ் இவங்க ரெண்டு பேரும் அர்ஜென்ட்டா ஆகாஷை பார்த்து, என்ன சார் அர்ஜென்ட்டா கூப்பிட்டு இருந்தீங்களா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு 2 லெட்டர் மட்டும் கையில கொடுத்து நீங்க 2 பேரும் ஃபயர்டு அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் என்ன பிரச்சனை, நாங்க என்ன பண்ணோம், விளையாடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, கம்பெனி சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும், டாட்டால சேர்ந்திருக்கும், தன்னோட வாழ்க்கை மாதிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்படி ஃபயர்டுன்னு சொன்னதும் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம இவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருக்க, ஆகாஷ் விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு 2 புது டாக்குமெண்ட்டை எடுத்து அவங்க 2 பேர் கையில நீட்டுறாரு. உங்களை பழைய கம்பெனில இருந்து ஃபயர் பண்ணிட்டு இப்ப புது கம்பெனில அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சார் புது கம்பெனினா நம்ம GMT கூட எல்லாம் எப்படி சார் போட்டி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதுதான், நம்ம புதுசா உருவாக்கப்பட்ட ஃபேம் அப்படிங்கிறதுனால நமக்கும் டாட்டாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது கிடையாது, நம்ம டாட்டாவால பேக்கப் பண்ணப்படக்கூடிய ஒரு கம்பெனியா தான் இருக்க போறோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் 2 பேருக்கும் கொஞ்சம் ஒரு பெருமூச்சே வரும். சோ அப்படியே அன்னைக்கான நாள் வந்து முடியுது. அடுத்த நாள் மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய டாடா, ஆகாஷ், நம்ம ஹீரோ இவங்க 3 பேரையும் தான் காட்டுறாங்க. கட் பண்ணா 2 மணி ஆக போகுது. அங்க டிட்கோ ஹெட் குவார்டர்ஸ்ல சங்கர் கிட்ட அந்த மினிஸ்டர் பேசிட்டு இருக்காரு. அவங்களோட சொந்த லாபத்துக்காக நம்மளோட நிலத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, 2 மணிக்கு மீட்டிங் சொல்லியிருந்தேன், அவங்க வரல பாரு அப்படின்னு சொல்லும்போது தான் சரியா அவங்க 3 பேரும் உள்ள வராங்க. சாரி நாங்க உங்களை வெயிட் பண்ண வச்சிருந்தா எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை பத்தி பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மினிஸ்டரோ, என்ன அக்ரிமெண்ட், எங்களோட லேண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நாங்க ஒன்னும் உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பத்தி பேச வரல, எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வராருன்னா, டாட்டாக்கும் டிட்கோக்கும் இடையிலான கொலாபரேஷனை பத்தி பேச வந்திருக்காங்க. இதை கேட்டதும் அந்த மினிஸ்டர் வந்துட்டு டாட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொளக்குறாரு. இந்த கொலாபரேஷன்ல டிட்கோக்கு டாட்டாவோட 27.88% ஸ்டேக்ஸ் கொடுக்கறதா சொல்றாரு. ஆல்மோஸ்ட் இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த கம்பெனியோட 28% ஸ்டாக்ஸாவோ அந்த கம்பெனியோட மதிப்புல 28% டிட்கோக்கு கொடுக்கறதா சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவோ 28% அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கிட்ட கேட்க வர, ஜெய் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அடுத்து பேச விட மாட்டாரு. சோ சங்கர் வந்து அந்த மினிஸ்டர் கிட்ட விளக்குறாரு 28% ஸ்டேக்ஸோட மதிப்பு என்ன
அப்படிங்கிறத. இதை கேட்டவரும் நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா இல்ல ஜோக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் நான் எப்பவுமே பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஜோக் பண்றது கிடையாது. இங்க நாங்க வெறும் லேண்டுக்காகவோ இல்ல ஒரு கம்பெனிக்காகவோ வரல. இங்க நாங்க ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்திருக்கோம். இது மூலமா தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, எக்கனாமிக் growth இதைத்தான் நாங்க பாக்குறோம். வேற ஏதாட்டும் இன்சென்டிவ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தமிழ்நாடு மினிஸ்டர் டாட்டாக்கு கை கொடுக்கிற விதமா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிற மாதிரி நமக்கு இங்க காமிக்க, டாட்டா அப்படியே ஆகாஷை பார்த்து, ஆகாஷ் அந்த எம்ஓ எடுத்து அவங்ககிட்ட கொடு அப்படின்னு சொன்னதும் அந்த எம்ஓ எடுத்து அவங்க படிச்சு பார்த்துட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோ அப்படியே குத்து வச்ச சிலையா உட்கார்ந்துருப்பாரா. நீ தானே சொன்ன ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது ஃபேஸ்ல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் காமிக்க கூடாதுன்னு. நான் எக்ஸ்பிரஷன் காமிக்க கூடாதுன்னு சொன்னேன் தான், பட் அதிர்ச்சியான மூஞ்சி அப்படியே தெரியுதடா அப்படின்னு தான் பாக்குறாரு. வேற ஏதாட்டும் கேட்க வேண்டியது இருந்தா சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிரெஞ்சு கொலாபரேட்டர் கூட 1 இயரா ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னதும், சரியா நான் மைண்ட்ல என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட போய் இதை அப்படியே சொன்னா ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சைடு பத்திரத்தெல்லாம் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. டாட்டா அந்த பத்திரத்தை வாங்காம நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்றாரு. நான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் கிடையாது, ஜெக்ஸெக் தேசாய் தான் சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியே டாட்டாவை பார்ப்பாரு. அந்த பார்வைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. கொஞ்ச நேரம் யோசிச்சவர் அப்படியே டாட்டாவை பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க, சரி எல்லாம் முடிஞ்சது, யார் உன்னோட ஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே கட் பண்ணா பாம்பேல வச்சுதான் அந்த ஜிஎம்ல ஒருத்தனை சொன்னாங்கல்ல, அவன் இவங்களை மீட் பண்ண வரதா இருக்கு போல. அப்பதான் ஆகாஷ் அவனோட ஃபார்மை பார்த்துட்டு, ஷாமா கிருஷ்ணா கோபாலன், கண்டிப்பா அவன் வந்த உடனே அவனோட பேரை எஸ்கே கோபாலன் தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொன்னா, ஆகாஷ் சொன்ன மாதிரி தான் அவன் வந்த உடனே என்னோட பேர் வந்து எஸ்கே கோபாலன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, அவன் கணிச்ச மாதிரியே நம்ம ஹீரோட பேரை தப்பா சொல்றான். அப்பதான் அந்த எஸ்கே கோபாலன் நம்ம டெசாயை பார்த்து, இந்த கம்பெனிக்கு லீகல் நேம் ஏதாட்டும் இருக்கான்னு சொல்லி கேட்க, அதாவது கம்பெனிக்குன்னு ஏதாட்டும் ஃபார்மல் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க, அப்படின்னு ஒன்று இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீமும் அங்கதான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கும் தெரிஞ்ச ஒவ்வொரு நேம் சொல்றாங்க. எதுவுமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இல்ல. அப்பதான் அவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சா அந்த லெட்டரும் வருது. அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எஸ்கே கோபாலன் இருக்கார்ல, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெஸ்ட் கஃபே அப்படிங்கக்கூடிய அந்த கம்பெனியோட நேம் எப்படி வந்தது, அவங்க பேரண்ட் கம்பெனியான நெஸ்ட்ல இருந்து வந்தது, அதே மாதிரி தான் நம்ம பேர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட பேரண்ட் கம்பெனி என்னது டாடா இண்டஸ்ட்ரீஸ் அப்படித்தானே அப்படின்னு டாடா இண்ட் அப்படின்னு எழுதுறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம யார் கூட கொலாபரேட் பண்ண போறோம், தமிழ்நாடு அப்படித்தானே அப்படின்னு தமிழ்நாடு பேரை ஒரு சைடு எழுதுறாரு. இதுல இருந்து தான் நம்ம ஒரு பேர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே தீவிரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சடனா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஸ்பைக் ஆகுது. ஒரு சாப்பீஸை எடுத்துட்டு போய் அங்க நிக்கிறாரு. நம்ம கம்பெனியோட நேம் வந்து நம்ம யாரு, நம்மளோட ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிறது தீர்மானிக்கணும் அப்படித்தானே. டாடா இண்டஸ்ட்ரீஸ்ல TI இந்த ரெண்டுல மட்டும் ஒரு ரவுண்டு போடுறாரு. தமிழ்ல TAல மட்டும் ஒரு ரவுண்டு போடுறாரு. நாடுல Nல மட்டும் ஒரு ரவுண்டு போடுறாரு. இந்த 5 எழுத்தையும் சேர்த்து எழுதுனா டைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரைஸ் அப் ஆக எல்லாருமே இந்த நேமுக்கு வந்து அப்ரூவ் பண்றாங்க. இப்படிதான் டைட்டனுங்க கூடிய அந்த ஒரு லெஜெண்டரி நேம் இந்த ஒரு சின்ன ரூம்ல உருவாயிருக்கு. கட் பண்ண லோன் கேட்டு ஒரு பேங்க் போறாங்க. இந்த அளவுக்கான அமௌண்ட்டை எங்களால கொடுக்க முடியாது. ஒவ்வொரு குடும்பமும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எங்க கிட்ட பத்திரமா இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கான பெரிய ரிஸ்க் எல்லாம் எங்களால எடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு, வேற பேங்க் பாருங்க சார், உங்களுக்கு கண்டிப்பா அவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படிங்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட. அடுத்து தொடர்ந்து எல்லாமே ரிஜெக்ஷன் தான். இதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ பை.